அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்னதான ஒரே ஒரு சின்ன விஷயங்கள். வாய்மைன்றது ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மையை தான் யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் உண்மைக்கு பலம் உண்டு அதிகம். அதனால் அந்த உண்மையை பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. காவல்துறையில் வாய்மையே வெல்லும் அப்படின்னா சத்தியமே வெல்லும். வாய்மையோட பேர் சத்தியம். சத்தியம்தான் ஜெயிக்கும். அப்போ இந்த கலியுகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் கெட்டதாக இருக்கும். ஆனால் நல்லதுன்றது ஒரே ஒன்று, அது உங்கள் சைடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்தின் வழி நடக்கணும். இந்த சத்தியம் சத்தியம் சத்தியம். அது கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு, தந்தை இருந்தால் பிள்ளைக்கு, பிள்ளையாக இருந்தால் தந்தைக்கு, தாத்தா வந்தால் பாட்டி, பாட்டியாக இருந்தாலும் தாத்தா. இவங்கள மாதிரி எல்லாருக்கிட்டையும் உண்மையாக நடந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஒளி விட்டம் வரும். இந்த ஒளி குற்றங்களை நீக்கி உங்களுக்கு அருள் செய்யும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நீ உண்மையை பேசு. இந்த உண்மை உன்னை காப்பாற்றும். இந்த கலி உலகத்தில் உண்மை மட்டுமே உன்னை காப்பாற்றும். உண்மை மட்டுமே உன்னை காப்பாற்றும். நீ வேறு எது பண்ணிட்டு இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வழியே இல்லை. எனக்கு சித்தப்பா இருக்கிறாங்க, பாலிடிக்ஸில் பெரிய பவர் இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது. கடவுள் ஒரே ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்துவார். உன்னை காலி பண்ணுற ஒரே ஆயுதம் உன்னை அழிக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு நோயை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. சரியா? யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. எல்லாம் பொய்யான பொருளை தேடி அலைஞ்சிட்ருக்குறீங்க. மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. சரிங்களா? உங்கள் அறிவுக்கு இது தோண்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.